குங்குமத்தால் ஒட்டிக்கிட்டு மூவாடை காரியம்மா தாயினி மருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்கே உரிமை மேளம் தானொலிக்கே சித்தாங்கு ஆடை கட்டி தாயை நீ சிறிங்கு வந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்ட எண்ணங்கால ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா தாயே மாகாளி திரிசொடியே மேல்மலையனூர் அங்காடியே தாயே மாகாளி திரிசொடியே குறி சொல்ல வந்திடமா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காடியே தாயே மாகாளி திரிசொடியே அம்மம்மா அங்கரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே தாயே அங்கரிய சுந்தரியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே தாயை அமர்ந்து வரும் கோலம் அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மாகாளி திரிசொடியே தாயை உனக்கு அலங்கார தோரணமா அங்காள ஈஸ்வரிக்கு தாயை உனக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேரினிலே தாயை நீ அசைத்து வரும் கோலம் அம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்கள் அங்காள ஈஸ்வரியே தாயை திருவிளக்கின் ஒளியினிலே எங்கள் திருவாக்கு சொல்லிடம்மா அம்மா திருவிளக்கின் ஒளியினிலே தாயை திருவாக்கு சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒளியினிலே இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா தாயை மங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா தாயை மங்கல்யம் காத்திடம்மா இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காடியே தாயை மருளாடி வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயை மாகாளி திரிசொடியே மேல் மலையனூர் அங்காளியே தாயை மாகாளி திரிசொடியே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றுமே செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே நிதி வேண்டும் கிளைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் விதி வேண்டும் இலக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே மனமுள்ளவன் குணமுள்ளவன் மனது சுக வேண்டும் தனம் உள்ளவன் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும்
உள்ளவன் அதில் பாதையை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாருக்குள் வளம் காண அருள் வேண்டுமே, இந்த பாருக்குள் வளம் காண அருள் வேண்டுமே. உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாளிகை வர வேண்டும், பஞ்சமில்லது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாளிகை வர வேண்டும், பஞ்சமில்லது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, இன்று நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றுமே செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. நிதி வேண்டும் இலைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. முருகா உன் அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. உம்மேலாசப்பட்டு ஓடி வந்து ஜோரா, உம்மேலாசப்பட்டு ஓடி வந்து ஜோரா, மீரா ஓடிவா ஜோரா, அவதோடா திஞ்சு போன நாரா. அடையருவி சோறும், அடையருவி சோறும் காத்திருக்கும் மீரா, உம்மேலாசப்பட்டு ஓடி வந்து ஜோரா, உம்மேலாசப்பட்டு ஓடி வந்து ஜோரா. தகடெடுத்து தலிவொன்று செய்ய போறேன், வெள்ளியால் மெட்டி எடுத்து கொலுசொடு போட போறேன். தங்கத்தால் தகடெடுத்து தலிவொன்று செய்ய போறேன், வெள்ளியால் மெட்டி எடுத்து கொலுசொடு போட போறேன். என்னம்மா என்னம்மா வந்து நிலு பக்குவம்மா, என்னம்மா என்னம்மா வந்து நிலு பக்குவம்மா. சிரிப்பில சிம்ரான் அம்மா நடையில் நகுமா, துண்டி முள்ளு சிக்குமா நீ எனக்கு ஒப்புமா. மீரா ஒடிவா ஜோரா, அவதோடா திஞ்சு போனாரா. அடையருவி சோறும், அடையருவி சோறும் காத்திருக்கும் மீரா, உம்மேலாசப்பட்டு ஓடி வந்து ஜோரா, உம்மேலாசப்பட்டு ஓடி வந்து ஜோரா.
பாக்குற உண்மையுமே ஒரு அருமையான ஒரு ஒளிபெருக்கி இந்த காத்துலயும் உண்மையுமே ஆப்ரேட்டருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். கொஞ்சம் சிரின ஏன்னா இப்படி பப்பாட்டி பறிவுறுத்த மாதிரியே உட்காந்துருந்தா இப்படி அப்படி சிரிச்சாத்தான் கலகலன்னு இருந்தாத்தான் நம்மளும் கலகலன்னு ஓட்ட முடியும். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு. அப்புறம் ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் வண்டி அப்புறம் போக வண்டி செட்டுக்கு போற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பா இருக்கிறது எங்க கையில மட்டும் கிடையாது, ஒளிபெருக்கி. ஆமா, ஒளிபெருக்கி கையில தான் இருக்கு. ஆமா, நீ புருஷன் மாதிரி நாங்களும் பொண்டாட்டி மாதிரி பிள்ளை பக்கிறப்ப பிள்ளை பக்கிறதுக்கு ஆள் உள்ள வச்சிருக்கிறோம். சரி சரி, வர்றப்ப பிள்ளை பத்துக்காக. ஏன்னா பிள்ளை பக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு தொழில் பண்றதே பிள்ளை பக்கிற மாதிரி. ஆமாமா, உயிரை கொடுத்து தொழில் பண்றோம்ல. ஆமாமா, அதுக்கு பேர் தான் பிள்ளை கதையை கொண்டாடுறதே பிள்ளை பக்கிற மாதிரி. விடியறக்குள்ளே நாங்க பிள்ளைய பத்து உங்க கையில கொடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். சரி, விடியற வரைக்கும் நீ ஆசையோட ஏத்தும்போ ஊர் பக்கத்துல இருக்கு, நீ வாட்டில வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிடக்கூடாது. அதையும் நாங்க சொல்லிட்டேன். அதோட பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள். ஏன்னா செல்லு நோண்டாத பாட்டினா நம்ம இந்த டீம் மட்டும்தான். வீடியோ கால் பார்க்காது, கேம் விளையாடு. ஒவ்வொருத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு 2 செல்லு வச்சுக்கிட்டு கேம் விளையாடுவாங்க. ஏன்னா நம்ம டீம்ல அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல ஆமா, நம்மளுமே தாளக்கரணை பத்தியா எல்லாம் வயசு பிள்ளைகளா போட்டு வச்சிருக்கிறோம். ஆமா, ஒருத்தருக்கு கூட சொட்டல் இல்ல, எல்லாமே வயசு பிள்ளையாரு. ஆமா, மல்மா ஒரு அருமையான இசைக்கலைஞர்கள். ஆமா, ஆமா, அதனால விடிய வரைக்கும் ஏன்னா எங்க கையில மட்டும் கிடையாது, உங்க கையில. ஏன்னா காசு கொடுக்குற முதல்ல நீங்க, காசு வாங்குற தொழில் நாங்க. நீங்க வாட்டில அங்கிட்டும் நாங்க வர, அங்கிட்டு ஒரு பட்டிமன்றம் நடக்குமா, இங்க வாருக்கதா நாடகம் அங்கிட்டு நடக்கும். நாடகம் என்ன பண்ற நீ பாப்பா, இங்க உட்கார், கீழே உட்கார், போய் உட்காந்து நேரத்துக்கு எடுத்து விடுவோம். இப்பதான் தாயா வருது அம்புட்டா விரியமா யாருமா இங்க வா, இங்க வந்து விரி வா, இங்கெல்லாம் சொட்டையத்தான் கிடக்குது, வா முன்னாடி வா, முன்னாடி வாங்க, முன்னுக்கு வாங்க. ஏமா நீங்க காசு கொடுக்குற பின்னாடியே போய் உட்காந்துட்டு யாருமா வர மூஞ்சியை பார்த்து நடிக்கிறது? ஆமா, உங்களை பார்த்து நடிச்சாதான் நாடகம் சிறப்பாக இருக்கும். விடிய வரைக்கும் நாடகத்தை அமைதியான முறையில் பாருங்க. ஏன்னா மற்றும் எங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடு முதற்கொண்டு ஒளிபதிவு செய்து கொண்டு இருக்கும் எங்களது யூடியூப் சேனல் புகழமான VSK லைவ் யூடியூப் சேனல் அன்பான அவர்களுக்கு சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு எங்களுக்கு கதைப்பணி ஏற்ற வேண்டும். அண்ணா உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி 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 நன்றி. ஆமா சாமி, விடிய வரைக்கும் சத்தம் வாங்காம ஆமா ஒவ்வொரு பக்கமெல்லாம் தூங்கிடுவாங்க. மிருதங்கத்துல உட்காந்தாக்கல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆள் வரல, அதனால போராட கன்றை வைக்க போராடை கண்டை பூமையா திருமகனே போராட கட்டகத்தை பேடினார். பாராத புத்தி வரும், புத்திர தம்பத்து வரும், சக்தி தரும் சித்தி தரும் தான் இல்லையே. சொல்லி போட்டு செயலெதுவும் தொடங்கு, பிள்ளையா சொல்லி போட்டு செயலெதுவும் தொடங்கு, துணையாலே சுபம் கூடும் தொடங்கு, அவன் துணையாலே சுபம் கூடும் தொடங்கு, பிள்ளையா சொல்லி போட்டு செயலெதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு. அறியாத பெருசெல்வம் அவனே, அழியாத பெருசெல்வம் அவனே, அறியாத பெருசெல்வம் அவனே, பிள்ளையானந்த கூட்டணியின் மகனே, பிள்ளையானந்த கூட்டணியின் மகனே, பிள்ளையார் சொல்லி போட்டு செயலெதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு. முருகா பள்ளியின்றி வேலனவன் திகைத்தான், பள்ளியின்றி வேலனவன் திகைத்தான், பள்ளியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க நினைத்தான், பள்ளியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், வரும் கணக்கினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான், வரும் கணக்கினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான். பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு,
கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் வரதானத்து வச்சு செஞ்சியே அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு அதன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செயலெதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுபம் கூடும் தொடங்கு அவன் துணையாலே சுபம் கூடும் தொடங்கு பேரன்பு கொண்ட பிறகு பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடாக்கள் அரசை பெருமக்களே காலையில் காடு சென்று மாலை திரும்ப மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய உயர்தர காவல்துறை ஐயாவருக்கும் சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த குடும்பத்தவர்களுக்கும் எங்கள் சார்பாம் எங்களது நாடக அமைப்பாளர்களான அருமையண்ணா பாசத்து என்று மறவாத உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அன்புள்ளங்கள் எஸ் பாலு பொருவாய் மற்றும் தினேஷ் தென்னம்பாடி அன்பன் அவர்கள் இந்நாடகத்தை அமைத்துள்ள அன்பன் அவர்களுக்கு எங்கள் சார்பம் மற்றும் எங்களது விபிகே வேங்கை கருப்பையா அவர்களுக்கும் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் 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 நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளியே வந்தாச்சு என்ன பண்ணணுங்கிற இதுக்கு மேல என்ன பண்ணா என்ன பண்ணணுங்கிற அவங்க சாப்பிட்ட அன்னதானத்துக்கு நல்லா காத்தடிக்கிறதுக்காக ஜோன்னு வரும் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லவா முடியும் நான் தூங்க சொல்றாளையா ஆமாமா எல்லா நாடகத்திலும் எங்களை ஆட விட்டு நீங்க பாத்திருப்பீங்க சரி ஆனா இந்த நாடகத்துல உங்களை ஆட விட்டு நாங்க பார்க்க போறோம் சத்தாக்குற இல்லப்பா உண்மையத்தப்பா சொல்றேன் சரி சரி ஆமா வேற என்ன கதை நாடகம்னா நம்ம தான் ஆடிட்டு போனோம் ஆமாமா நேத்து அண்ணா நாங்க பொன்னர் சங்கர் ஆமா அது மாதிரி தான் நம்மளாம் ஆடிட்டு போக வேண்டியது ஏன்னா அவங்க இப்ப ஏன் போறீன்னு கூட கேட்க முடியாது அந்த நாடகத்துல ஆமா ஆமாங்க இந்த நாடகத்துல அப்படி கிடையாது நீங்க படுத்து தூங்கினாலும் உங்களை எழுப்பி விட்டு நாங்க நாடகத்தை பார்க்க விடல உங்களை ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்த நாடகம் அப்புறம் ஆம்பளை எல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லிடுமா ஆம்பளை எல்லாம் வீட்டுக்கு போய் சொன்னா நீ என்னத்துக்கு வந்த நீ எதுக்கு வந்த ஐயோ ஆம்பளை இருந்தாலும் ஆணும் பெண்ணு இருந்தா ஒரு குடும்பம் விருத்தி ஆகும் ஆமா அது மாதிரி ஆணும் பெண்ணும் ஒரு நாடகத்தை பார்த்தா நம்மளாம் ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் ஒரு நடிக்க முடியும் ஆமாங்கிற நம்ம நீ வாட்டில ஆம்பளை எல்லாம் வீட்டுக்கு போச்சுன்னா அப்புறம் பொம்பளை வச்சு என்ன குளத்து வேலை தான் பார்க்க முடியும் கம்மா வேலை கூட இப்ப ஒழுங்கு அதுவும் பாக்குறது அதுவும் பாரு பாதி இதெல்லாம் செட்டுக்கு போயிருச்சு ஐயோ அதோட பெரிய விஷயம் இந்த குளத்து வேலையை பண்ற தலைவி இருக்குது அவர் அது பண்ற அக்குறம் பெரிய அக்குறம் என்ன சொல்றேன் ஆமாங்கிறேன் அந்த குளத்து வேலை வந்ததும் வந்துச்சு இப்ப வேற மறுபடியும் கொண்டு வந்துட்டால சரி காலையில 6 மணி ஆனா இங்க பாவம் புருஷன் பாவம் பசிக்கு காலைல எந்திரிச்சு அவன் வேலைக்கு போறதுக்கு இவன் கிளம்பிட்டு இருப்பான் சரி இவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டி கிளம்பிடும் ஏன்னா கவர்மெண்ட் வேலை இல்ல ஆமா போட்டா பிடிக்கணும்ல போட்டா பிடிக்கணும் அதனால இருக்கிற வீட்டுல பான்ஸ் கிரீம் பவுடர் டப்பா எல்லாம் அப்பி மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்க ஏடா அந்த பொம்பளை பார்த்தா கண்ண கரேன்னு இருக்கும் இந்த மஞ்சள் கஞ்செல்லாம் போடுறது இல்ல அது என்ன மஞ்சள் இருக்கு அதெல்லாம் அந்த காலத்துல மஞ்சள் போட்டது சரி இப்பெல்லாம் எந்த பொம்பளை பிள்ளை மஞ்சள் போடுது இந்த மஞ்சள் எதுக்கு நான் போடுறாங்க நீ கேக்குற கேள்வி வாஸ்தம் தாயா இல்லனே ஒரு சந்தேகம் தானே உன் சந்தேகத்தை தீர்க்கத்தான் நான் வந்திருக்கேன் ஆமா என்ன முகத்துல எதுக்கு மஞ்சள் போடுறதுன்னா மங்களகரமா இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க சரி அதை விட இப்ப தாலி கயித்துல எதுக்கு மஞ்சள் போடுறாங்க பெண்கள் அது ஏன் போடுறாங்க ஒரு யாராவது கேள்வி ஆமா தாலி கயித்துல மஞ்சள் போடுறாங்க எங்க பதில் சொல்லுங்க சிரிக்கிறியா சிரிப்பாக தெரிஞ்சாத்தானே அவங்க சொல்லுவாங்க ஆமா தாலிகத்துல எதுக்கு மஞ்சள் போடுறதுன்னா அது எல்லாத்துக்கும் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு பயமா வேற இருக்குது எதுக்கு மஞ்சள் போடுறதுன்னா மார்பக புற்றுநோய் வராம இருக்குது தாலிகத்துல மஞ்சள் போடுறது கண்டிப்பா அதெல்லாம் ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டைலுக்கு போடுறேன்னு வச்சுட்டு அள்ளி அப்புது இருக்கிற ஒரு கிலோ மஞ்சள் தூக்கி அரைச்சு நல்லா அரைச்சு இங்கிட்டு ஒரு இழுத்து இருக்கிற மஞ்சள் எல்லாம் காலி பண்ணிட்டு புருஷன் எடுத்து குடுமையை போட்டு இழுத்து போட்டு எங்கடா மஞ்சள் போட்டு அடிக்க வேண்டியதுதான் சரி அப்பனாச்சு அந்த மாதிரி போட்டாங்க இப்ப எந்த பிள்ளை எல்லாம் ஏதாச்சும் ஒரு பொம்பளை தாலி கயிறு போடுதுங்கிறியா அந்த காலத்து ஏதோ 1-2 படிக்காததான் நமக்கு தாலி கயிறு போட்டுருக்குது சரி கொஞ்சம் படிச்சது ஊர் அம்புட்டு இப்ப தாலி கயிறு எல்லாம் போடுறது இல்ல சரி செயின் போட ஆரம்பிச்சிட்டு தாலி செயின் ஆமா எவனாச்சும் அத்துட்டு கழுத்து அறுத்துட்டு போயிருச்சுன்னா ஐயோ அத்துட்டு போயிட்டு மயிரை புடுங்கிட்டா நீங்க அழுக வேண்டியது புருஷன்ட்ட வந்துகிட்டு அப்படி சொல்லு ஆமா உண்மை அதுதானே உண்மை அதுதான் ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புருஷனுக்கு மரியாதை கொடுத்தாங்க எப்படின்னா கட்டின பொண்டாட்டி இருந்தாலும் கட்டின புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்களாம் ஆமா எப்படி இப்ப நான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆதார் கார்டு பதிவு வரோம்னு வச்சுக்க இப்ப கணக்கு எடுக்க வர்றாங்க உன் புருஷன் பேர் என்னம்மா உங்க குடும்பத்துல எத்தனை பேரு ஏமா உன் புருஷன் பேர் என்ன ஐயோ சாமி நான் சொல்ல மாட்டேன் என் புருஷன் ஐயோ மரியாதையா வச்சிருக்கிறோம் அப்படின்னு புருஷன் பேரை சொல்ல மாட்டேன் சொல்றேன்னா ஆயுசு குறைஞ்சு போயிருமா புருஷன் பேரை சொன்னா போட்டா கூட சேர்ந்து எடுத்துக்க மாட்டாங்க இப்ப உள்ள பொம்பளை பிள்ளை எங்கேயோ புருஷன் பேரை சொல்றதுக்கு முன்னாடி வாடா வா புருஷனுக்கு மரியாதை எப்படி தெரியுமா வாடா
வாட வாட. வா. ஆ. அவனை கண்டா அப்படியே எரியும் போல அந்த பிள்ளைக்கு. அண்ணாவே அங்க வாடா எப்ப வந்த ஆ. இந்த சோறு ஊத்துமா போட்டு தண்டு படுற போட கட்டின புருஷனுக்கு இப்போ உள்ள மரியாதை. சரி. அதுலயும் இப்ப இந்த வயசுக்கு வந்ததுமே ஒவ்வொரு பிள்ளைய காதல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது பெரிய அக்குற மாதிரி இருக்குது. ஐயோ வயசுக்கு வந்துச்சோ வரலையோ சரி வந்து 3 மாசம் தான் இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க நம்மளால. ஆமா மனுஷனே இந்த பிள்ளை அதுக்கப்புறம் சீன் பட ஆரம்பிச்சோம் இப்படி காலேஜா நல்லா அப்படியே அப்படி நடிக்கிற பார்க்கும்போது நமக்கே எரிச்ச மயிராகும். ஆமாமா அதுல இந்த சின்ன பெரிய வேலையில கூட சமாளிச்சிடலாம் போல இந்த சின்ன பள்ளியில சமாளிக்க முடியல. முடியாது இந்த மாதிரி பள்ளியில கேட்டு பாரு. இப்ப ஒண்ணு இல்ல நல்லா தான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருப்பேன். சரி போயிட்டு இருக்கிறப்ப ஏன்டா பள்ளிக்கூடம் போல நான் போல டீச்சர் வந்து அடிச்சு விட்டாங்களா இல்ல சார் வந்து திட்டினாரா வீட்டு பாடம் எழுதலையா இல்ல அதெல்லாம் இல்ல உனக்கு என்ன ஏடா உடம்பு எதுவும் சரியில்லையா பெத்த தாயே இப்ப கஷ்டப்பட்டு ஒருத்தன் வட்டிக்கு வாசி வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொல்லி ட்ரெஸ் கிஸ் எடுத்து கொடுத்து பேக்கு வாங்கி கொடுத்து போங்கடானா. ஆமா இவன் இப்ப எந்த பயிலுக்கு இடுப்புல பேண்ட் போடுறேன் ஒரு பயில கூட இடுப்புல பேண்ட் போடுறதுல கேட்டா பேஷன் அரைக்குண்டிலே தான் போட்டு போறேன். அப்படியா ஏமா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஆகி போச்சு. சரி ஏன்டா பள்ளிக்கூடம் போல கேட்டோம்னா வச்சுக்க ஏன்டா பயிலுக்கு தான் அடிச்சாங்களா இல்ல சரி அப்புறம் ஏன்டா போல என் ஆளு வரல நான் போல இந்த பயில சொல்றது 4வது வெடிப்பே அவனுக்கு ஆளு. சரி இப்ப காலகட்டம் அது மாதிரி இல்ல. ஆமா ஏன்னா அந்த காலத்துல அப்படி இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா பெத்த தாய்ப்பனுக்கு பயந்து பள்ளிக்கூடத்துக்கு ஓடினாங்க. ஐயோ நாங்களும் நரம்பு சாரு டீச்சர்லாம் அடிச்சா வாங்கிட்டு பேசாம இருந்தேன். இப்ப சாரு டீச்சர்லாம் அடிச்சாங்கன்னா டீச்சரை எதுக்கிட்டு அடிக்க போறேன் என்னடி கட்டோர்ல முண்டை எதுக்கிட்டு அடிக்க போறேன். அந்த உண்மையாலுமே பயப்பட வேண்டியதா இருக்கு. பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா சரி இப்ப எல்லாமே காலங்கள் பெரிய சொல்லல காலம் மாறி சின்ன பையன் காலம் மாறி போயிருச்சு. அவனை சொல்லி ஏன்டா அடிக்கிற அவனை ஏன்டா திட்டுற எதுக்கு எடுத்தாலும் காலம் எதுக்கு எடுத்தாலும் காலம் மனுஷன் பண்ற தப்புக்கு பூரா காலம் அது பாட்டுலதான் இருக்குது. காலம்லாம் எங்கேயும் மாற கிடையாது. ஏன்னா புருஷனுக்கு அப்படி மாதிரியா கொடுத்தாங்க. சரி இப்ப உள்ள நாகரிகம் மாறி போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பெண்களை பார்க்கும்போது அப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்குமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படின்னு அந்த காலத்துல பெண்கள் சேலை கட்டினா அப்படி பார்க்கும்போது அவளை அப்படி மங்களகரமா இருக்கும். 16 முளை சுங்குடி சேலை 16 முளை சுங்குடி சேலையை கட்டி பின்னாடி கொசுவம் வச்சு ஏனே முன்னாடி கொசு வைக்க கூடாதா முன்னாடி வச்சா பொசிஷன் மறைக்க முடியாது. பின்னாடி கொசுவம் வச்சு அப்படி காலில் மஞ்சளை போட்டு அப்படி கொலுசை போட்டு தண்டாங்க போட்டுக்கிட்டு அப்படியே முகத்து நிறைய மஞ்சளை போட்டு 1 ரூபா காசுல குங்குமம் போட்டு வச்சு நடந்து வந்தா அப்படி கையெடுத்துக்கு முன்னும் போல இருந்துச்சு. திருவாரூர் அசந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளை எங்க போடுதுங்க எல்லாம் இந்த ஒரு பேண்ட் ஒண்ணு வந்திருக்குது. லெகின்ஸ் பேண்ட் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தொடர் இருக்குதோ பின்னாடி குன்றி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பேண்ட டைட்டா காட்டுது. அப்படி சொல்லுங்க. அந்த பேண்ட போட்டோன்னா அதுக்கு எப்படித்தான் இருக்கும்னு தெரியல. உண்மையிலுமே நான் ஒரு பேண்ட் வச்சிருக்கிறேன். அத வர்றப்ப போட்டுறேன். அதை போட்டோன்னு காத்து அது வாட்டில கலகலன்னு உள்ள ஓதுறா. நல்ல சிலு சில்லுன்னு ஆடி காத்து அடிச்ச மாதிரி ஆடிக்கு இந்த மாசம் தான் நேத்து போட்டு நின்னேன் பாரு. அப்படியே இப்படி கப்பாருன்னு தூக்கம் முக்குன்னு உள்ள ஓது காத்து. ஐயோ அடி நமக்கு அப்படியே பம்மாத்திர மாதிரி இருக்குது. சரி அதே மாதிரி இந்த பேண்ட் தான் எப்படின்னு பார்த்தா இந்த சுடிதார் டாப் எவன் தான் கண்டுபிடிச்சந்திரல தாயிலியா வீட்டுல இளவு ஒத்துக்க என் பொண்டாட்டி தொல்லை முசுறு வாங்க முடியல கேட்டா ஷார்ட் டாப் ஏர் அம்பர்லா சைடு அம்பர்லா. இந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சுடிதார் எப்படி தெரியுமா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுடிதார் டாப் வந்து இந்த சைடு ஓபன் இருக்கு பத்தியா. ஆமா அது முட்டிக்கு கீழே இருந்துச்சு இடுப்புக்கு கீழே இருந்துச்சு. ஆமாண்ணே இப்ப வர்ற டாப் பூரா அப்படி கிடையாது. சரி இங்க பாதி இந்த ஓபன் இருக்கு பத்தியா. பாதி விழாவுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்பா ஆடி மாசம் காத்தடிச்சா முன்னாடி பாய் தூக்குது பின்னாடி பாய் தூக்குது. அந்த பயல எல்லாம் பார்த்துட்டு ஆக அந்த அக்கா கொஞ்சம் தண்டி குண்டியோட அவன் போக்கஸ் போற அங்க போயிரு. ஏன்னா படிக்கிற பையன் ஆர்வத்தை எங்க வைப்பேன் அங்கேதான் போகுது. போற வாக்குல பாத்துட்டு போறதானே அங்க வைப்பேன். சரி சரி இது டாப்பு தான் இப்படின்னு பார்த்தா இந்த சால் பாத்திருக்கியா. ஆமாண்ணே துப்பட்டா யாரு மூஞ்சில என் மூஞ்சில உப்பு கார்பரேஷன் அக்கூசு. வானே உனக்கு இல்லாத குடியா என்னண்ணே அட துண்ட கொடுங்க நீ குடியா என் தங்க கிட்ட இங்க போடு. ஏதோ இன்னைக்கு லூஸ் குடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. போந்து பாத்துறாத சி பப்புலே லூஸ் கோமணம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததா கோமணம்லாம் கட்டல இல்ல. அதான் கட்டி குடிச்சிருது. சுருங்கி இருக்கையில பார்த்தா தெரியாது. சுருட்டல பார்த்தாலே தெரியாது. இதை எப்படி கட்டிட்டு குளிக்கிறது கட்ட முடியாது. இது லங்கோடுனே அண்ணாகயிறு போட்டிருக்கியா. இப்ப நாச்சும் பரவாயில்ல இப்ப கொடுத்தனாச்சு கெட்டி துணி. இப்ப உள்ள சாலையெல்லாம் கொசு வலையில வந்துருச்சு. நெட்டடு அப்ப பாத்தீங்கன்னா அழகா அப்படி மடிச்சு இது வேற காத்து மேல வேற அடிச்சு தொலையுது. அழகா அப்படி மடிச்சு போட்டிருந்தாங்க பார்க்கும்போது கொஞ்சம் நாகரீகமா இருந்துச்சு. அண்ணே பாக்குறதுக்கு நல்லாவா இருக்குது. இப்ப நல்லாவா இருக்குது. அண்ணே பிரசவ வார்டு வேணா பக்கத்துல இருந்தா கூட அட்மிட் பண்ணி இப்படிதான் கொண்டு போட்டு போகல. ஆமா இப்ப எந்த பிள்ளை அப்படி போடுது. கோமணத்தை இப்படி ஒரு சுத்த வேண்டியது. சரி இப்படி ஒரு சுத்த வேண்டியது. சுத்தி என்னை மாதிரி அவங்ககிட்ட போக பாத்தீங்க
சூப்பர்ண்ணே. சூப்பரா இருக்குது. இப்ப நீங்க ஓசில படமா கலையிறிய அது மாதிரி அதே மாதிரி இந்த இதுதான் இப்படி போதும்னா தான் பொம்பளை பிள்ளைய போடுற செருப்பு அது மாதிரி செருப்பு. அது பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை ஒரு அழகான செருப்பை போட்டு சரிசமான செருப்பை போட்டு நடந்து ஒண்ணு வீட்டுல பெத்ததா இப்பன்னு சொன்னா அந்த புள்ள அப்படி போட்டு வருது, அந்த புள்ள சட்டை இப்படி பண்ணுது, மயிரை புடுங்க. என்னாச்சு? யாரா கல்ல விட்டு எறிகிறது? ஆரம்பத்திலேயே வா ஆத்தாடி. சரி சரி இருக்கட்டும், சின்ன பிள்ளையாதான் எரிஞ்சு விட்டாங்க போல. இப்ப இந்த செப்பல் பாத்தீங்கன்னா போல நீட்டமுடா ஐக்கிள்ஸ் அதுக்கு பேரு. சரி அத போட்டவனே எரும கண்ணு ஊட்டி இருக்குவாரு. சரி அது குண்டி தூக்கிற மாதிரி இப்படி தூக்கிட்டு அவங்க நடக்கிற நடைய பாக்குறதுமே எப்படி கடல் அலமோதுற மாதிரி. நல்ல திருச்செந்தூர் கடல் மாதிரியா? நக்குன்னு வை. இங்க என்ன மசலா இருக்குது நக்கு? அது ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா உண்மையுமே நீங்க இந்த கேரளாவை போனாலும் பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு போற மனைவி கூட சேலை அணிந்து அப்படி லூஸ் கேர் விட்டு சேலை போட்டு கல்லூரிக்கு போதுங்க. ஆமா ஆமா. நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு அக்குறோம், ஐயோ இதுவோ பண்ற அக்குறோம். அதுலயே மெட்ராஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிள்ளை தொடையில எல்லாம் டவுசர் போட்டுட்டு பள்ளிக்கூடம் போகுது. அதெல்லாம் என்னத்த சொல்றது? கண்டிஷன் காலம் கெட்டு போச்சு. ஆமா. ஆனா இதை கட் பண்ணி விட்டுரு, நீ வாட்டில் இதை போட்டு விட்டு அப்புறம் வீட்டில் நான் விளக்கு மாற்ற குத்துவாங்கன்னு நம்ம ஏன் பண்ணாட்டி என்னடா பொம்பளையிலே குறை சொல்லிட்டு தெரியுறேன்பா. நம்ம அதுக்கு போயிட்டு என்ன பொம்பளையே குறை சொல்றேன்பா. அது மாதிரி இல்லாம ஏன்னா ஒரு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சில பெண்மணி பாவம் கற்பெல்லாம் போதுன்னா எதனால நம்ம உடுத்துற ஆடைகளை பொறுத்துதான். ஆமாம். அவனுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியை போட்டோம்னா கிளாமர் தெரிஞ்சா தூக்கடா அவளை. அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன், அவன் உண்மை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன். கல்யாணம் பண்ணிட்டு அங்கிட்டு 3 மாசம் நல்லா பார்த்துக்கேன். 3 மாசம் முடிஞ்சானா அப்படியே நாய்க்கு செலுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காலகட்டம் அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம உடுத்துற உடையும் ஆமா எதுக்காண்டி ஒரு மனுஷன் உழைக்கிறான்? மானத்துக்காண்டி தான் உழைக்கிறான், ஒரு வயிற்றுக்காண்டி தான் உழைக்கிறான். அந்த துணியை நல்லா ஒழுங்கா போடுங்க. போடான்னு சொல்லி எடுத்து போடுங்க. எங்கிட்ட போனா வந்தா போடுங்க. எப்ப பார்த்தாலும் அதையே போட்டுக்கிட்டு இப்படியே நசன்னு அப்படியே இருந்தவன் நல்லாவா இருக்கு? கொஞ்சம் நாகரிகமா போடுங்க. இந்த பெத்தவர் இந்த துண்டை போய் நாளைக்கு துவைச்சிடும் ஒட்டுல ஒழுகத்துக்கு எம்பூடு எத்தனை நாள் துவைச்சோம். ஆமா அது மாதிரி நாகரிகம் போயிட்டு இருந்தாலும் ஏன்னா என்னடா பெண்களை பத்தி சொல்லேன்னு கோவப்படக்கூடாது. சரி அடுத்து பெண்களை பத்தி நான் பேசிட்டேன். சரி வர்ற டான்ஸ்கார புள்ள ஆம்பளை பத்தி ஏதாச்சும் குறை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம் வந்தா பேசிக்குவோம். ஆமா ஆமா. தொட்டு பேசுனா பேசுவோம், இல்லன்னா பேசாம இருப்போம். சரியான பொம்பளை பிள்ளைனா பேசும் நினைக்கிறேன். பாப்போம் மண்ணும் அக்குது இல்லன்னா பொக்குது. ஆமா அதனால ஊரை பக்கமா எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் ஒரு மனுஷன் அனுசரிக்கலன்னா வச்சுக்க ஆமா மனுஷனே கிடையாது. மற்றும் எந்நேரமா பொன்னரமா விளங்கக்கூடிய கலிங்கப்பட்டியில் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கலிங்கப்பட்டி பழனிவேல் பாக்கியம் பி அருள்முருகன் குடும்பத்தார்கள் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகமாக நடைபெறும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி 29/7/2024 திங்கட்கிழமை சிறகு 10 நிலையில் கோபில்பாகம் அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மதுரை பாண்டிச்சாமி என சொல்லக்கூடிய வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி காதல் காவிய நாடகம் நடைபெறும். இதில் பங்கேறும் நடிகர்கள் தமிழகத்தின் தலைவர் பாணியை கொண்டு வெற்றிமுரசு கொட்டி வரும் நாடகங்களின் நபரசநாயகன் எங்களது யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பிபி பேங்கை கருப்பை அவர்கள் முறையிலே வெள்ளச்சாமியை நடித்து உங்கள் அன்பாதர பெற காத்துக் கொண்டிருக்கிறார். கலைவாணி தான் பெற்ற இருவில்லி மனம் கொண்ட கல்யாண மணவாளே, கலைவாணி தான் பெற்ற இருவில்லி மனம் கொண்ட கல்யாண மணவாளே நீ வேலம் முகத்தோடும் வேதம் முகத்தோடும் மணவரை வள வந்த கடலாத கலைவாணி தான் பெற்ற இருவில்லி மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. நன்றி ரீதா வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக காணக்கோயில் கவியரசு இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களாம் சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி திண்டுக்கல்லை சேர்ந்த எம் ஜெயப்பிரியா அவர்கள் முன்னிலையில் வெள்ளையம்மாள் அடித்து உங்கள் அன்பதில் பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் சேவல் போவோம் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் அதுக்கடுத்து வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் தேவகண இசையரசன் சொல்லக்கூடிய ஆவேச புயல் சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்த ஆர்.எஸ். பிரபாகரன் வருங்கப்படியில் சேதுபதியாம் பாண்டிமே அடித்து உங்கள் அன்பதில் பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், இந்த சூரிய வலிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, கண்ண கட்டி காத்துல விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து கண்ணலத்தா சாத்து சாராயத்தை ஊத்து கண்ணலத்தா சாத்து. அதுக்கடுத்து உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கும் சிந்தனையில் கூடிய மற்றும் எங்களை எல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய எங்களது பொன்னமரையை சேர்ந்த பி கோபால்சாமி அவர்கள் உங்களுடைய ஜல்லிக்கட்டு கலையார் நடித்து உங்கள் அன்பதில் பெற காத்துக் கொண்டிருக்கின்றார்.
அதுக்கு அடுத்தபடியாக ஆறுமணி கலரசு ஆறுமணி சக்கரவர்த்தி இசை மேதைன்னு சொல்லக்கூடிய எங்களது கோவில்பட்டி நாடக நடிகர் சங்கத்தின் மற்றும் செயற்குழு உறுப்பினருமான எங்களது அருமையான பி ஜெய உறுப்பினர் தாண்டா பிரதான செயற்குழு உறுப்பினர் தான் சொன்னேன். உறுப்பினர் இருந்தா வேற என்ன சொன்னேன்? செயற்குழு உறுப்பினர் செயற்குழு சொல்லாத எல்லாம் சேர்றனால செயற்குழு உறுப்பினர். அப்படியா? ஆமா சரி சரி. எஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஹார்மோனியம் மற்றும் பின் பாடல்கள். கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவள் காலலகோ தட்ட காலலகோ தினம் பார்த்திருந்தா பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ. பாதந்தோடும் பூங்கலசு தாள தந்தோ பாட, வேதங்கள நாதங்களோ வேண்டி வந்திட கூட. பாதங்களை பார்த்ததுமே பார்வவல்லிய மேல பாதுயிருந்தோம் சேத கூடுதமா கூடு அவள் மெய்யழகு, அவள் மெய்யழகு. நான் சொன்னேன் ராகத்தோட வந்தத மண்ணே ஹதயத்தோட, மன்மத ரோகம் இந்திர ரோகம் மன்மதோக தொழிக்க. கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலமேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ மேலழகோ தட்ட காலழகோ தினம் பார்த்திருந்தா விழு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அதுதான் யாரோ, சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கோடமலை கொண்டு வரும் பாடு என்கிற மேகம், சாடையில ஏற்றி விடும் தாகம் என்கிற மோகம். கோடியிலே ஒருத்தியம்மா மூலமயில் ராணி, ஆடி வரும் பொங்கலசோ அழகிருக்கும் மேனி. தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலம்மா, ஊர் உலகில் அவளை போல பேர் வருமா. நான் மல்லி பழைய சிரிப்பு மலம் அறிக்கும் மாத விரிப்பு, விளங்கிடாத இனிப்பு விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு. சதிர ஜோதி இந்திர ஜோதி சுந்தரலோக ஜொலிப்பு. கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவள் மேலழகோ தட்ட காலழகோ தினம் பார்த்திருந்தா விழு பாட்டு வரும். கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ. நன்றி. வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பத்துவான் கொடைக்கவரன் சொல்லக்கூடிய அருமையான யூடியூப் சேனல் பற்ற எங்களது பி பாரதாமன் அவர்கள் மிருதங்கம் டோலக் தபேலா. சிரிச்சுக்கிட்டே மாமா ஆட்டி பண்ணோருக்கு அப்படியே. ஒன்ன மாதிரி அனுசரிக்க முடியாது மாமா. கண்ணில் அடிச்சு போக சுட்டு போ தம்பி. அருமையான தம்பி நீ தானே சோறு ஓட்ட மகாராஜா. எங்க முகத்தை காட்டு. நல்லா வந்த தம்பி. அதுக்கு அடுத்தபடியாக சப் டிஷர்ட்டு பேசாமப்பா. அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த ரயில் பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய எல்லாம் மாற்றி இல்லை, அப்புறம் மாத்தாமையா இருப்பிய அருமை சகோதரர் எங்களது பாசத்தை என்று மறுவாத தனபால் அவர்களும் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். அருமையான வாசிப்பா. உன்ன மாதிரி எவன்டா வாசிப்பேன். நீ தான் என் தங்க கட்டி. உன்னை இன்னைக்கு இப்படி விடுவேன் நினைச்சியா? சரி, விடவே மாட்டேன். சத்தம் வாங்குவனா வாங்காம விட மாட்டேன். அப்படியா? அதனால தூங்குறவங்க எழுப்பிடுங்க. சாமி அழைக்க போறோம் போட்டு மீச்சு விட்டா கேள்வி கேட்பாடு கிடையாது. தயவுசெய்து எந்திர எல்லாரும் எந்த எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க. இந்த பக்கத்தை படுத்துக்கா எழுப்பிடுங்கம்மா. கோச்சுக்காம எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா. இந்த முன்னாடி படுத்துருக்கா எல்லாம் எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பிடு. எந்திரி எல்லாம் எந்திரிங்க எந்திரிங்க. சாமி அழைக்க போறோம் சாமி அழைக்க போறோம்.
தம்பி எல்லாத்துக்கும் வாசிப்பியா? சாமி இறப்பேன்னு சொன்னா தான்டா எந்திரிக்கிற. தம்பி கண்ணில் அடிக்காதா சாமி, ஏற்கனவே எனக்கு தலைவலி. ஆமா சாமி இழப்பேன் தான் எந்திரிக்கிற. சரி இப்ப நான் எல்லாத்துக்கும் வாசிப்பேன். சரி வாசிப்பேன். நான் ஜதி சொல்லுவேன், ஜதிக்கு வாசிப்பியா? சதியா? அதை விடுவேன் நான். சதி பண்ணாம சொல்லுங்க. சத்தம் வாங்காத, அது வேலை. வாசியா தம்பி, எடுப்பா குச்சி எடுப்பா. தத்தித்தா எஸ்டா ஒரு சொல்ல ததிங்கினத்தா தத்தித்தா அங்க தக்க திமி தக்க சொன்னத்தா. தண்ணி ஊத்துறப்ப மங்கள வாத்தியம் வாசிப்பா தெரியுமா? மங்களத்தை வாத்தியமா? மங்களத்தை போய் வாத்தி ஆலப்பர் வாசி மங்கள வாத்தியம். மங்கள வாத்தியம் ரொம்ப நேரம் வாசிக்காது. ஐயர் தண்ணியை ஊத்திட்டு இறங்கியே வீட்டுக்கு போயிட்டாரு காசை வாங்கிட்டு. சரி அதுக்கு வாசிட்டேன். சரி இப்ப நம்ம ஊர் கோயில் திருவிழா நடக்குது. ஆத்தா பூஞ்சான்ல இருந்து வர்றா. எங்க இருந்து வர்றா? அப்படி தெளிவா சொல்லுடி. காத்துல ஒரு மாதிரியா கேக்குது. காத்துல எல்லாத்துக்கும் அப்படி தாண்டா கேக்குது. ஆத்தா பூஞ்சோலையில இருந்து வர்றா. பூஞ்சோலையில இருந்து வர்றப்ப இந்த கரத்தை சோடிச்சு பூசாரி தலையில அப்பா இல்ல. ஆமா வைக்கிறப்ப பூசாரிக்கு சாமி வரணும். சாமி வரணும். அதுக்கு எப்படி வாசிப்பே? சாமி வரணும். கைய ஒடிக்காம உள்ளவே ஒடிச்சிட்டே உள்ளவன். சரி அதுக்கு வாச்சிட்டேன். சரி இப்ப சாமி வீதி ஊர்வலம் வருது. வீதி ஊர்வலம் ஆமா. இந்த பெண்கள் எல்லாம் பார்த்து இந்த அர்ச்சனை பண்றதுக்கு சாமியை கும்பிடுறதுக்கு நிப்பாங்க. சரி வீதி ஊர்வலம் வர்றப்ப காலில் விழுந்து கும்பிடுவாங்கல்ல. அப்போதைக்கு ஒவ்வொரு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ சாமி வந்துடும். சாமி முகத்தை பார்த்தாவே சாமி வந்துடும் பெண்களுக்கு எல்லாம். அதுக்கு எப்படி வாசிப்பியா? காத்துல தூது விட்டு காத்துல தூது விட்டு ஆடுது பாட்டு ஒண்ணு. அண்ணா அண்ணா இன்னொரு பாட்டு பத்தி பரவாசம் விட்டு அண்ணா 12 மணிக்கு போடுவோம். போடல சத்தாக்குறது உன் வீட்டுல ஒழுங்கு நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமம் விடுவானோ தூக்க வல்லமாமா வைக்கலாமா. அவன் பாடுற இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுறேன்? எப்படி அண்ணே இந்த பாட்டு போட்டாதானே சாமி வரும். ஓ முகர சாமி வர்றதுக்கு சாமி வர்றதுக்கு வாசிக்கிறானா வீட்டுல உழுவத்துக்கு வீட்டுல உழுவ நைட்டு எங்க ஊரு பக்கத்து வீட்டுல இதைத்தான் போட்டு நைட்டு 12 மணிக்கு போட்டாங்க. அவன் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடி இருப்பான் போல. அவனை ஏன்டா பிடிச்சிருக்கிறீங்க? மைக் செட் எல்லாம் போட்டு இருந்தாங்கடா. நீங்க ஆணியே புடுங்க வேணாம். சரி சரி நான் பாடுறேன். நீங்க சரி சரி நான் பாடையில நான் பொரியலி போடுறேன். நீ பொரியல் நீ கடுகல்லி போடு. நல்ல வருவிய தூக்கிட்டு போறதுக்கு பாடுறேன்டா பாட்டு. அதில் வாசிக்கிறீங்களா? தாயே மகமாயி முத்துமாரி இவங்க 4 மத்தியில் நான் எப்படித்தான் பொழைக்க போறேன்னா வேப்ப மரங்கள் சூட வீட்டு இருக்கும் நாயகியே வேண்டிய வரங்கள் வந்து காத்தரவே சோதரியே தாயே மாரியம்மா இந்த ஒரு வாழோ காமாட்சி அம்மா. சாமி வந்தா மேடைக்கு விட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். சாமி வந்தா விட்டுருங்க. ஆமா ஆமா. வேப்ப மரங்கள் சூட வீட்டு இருக்கும் நாயகியே வேப்ப மரங்கள் சூட வீட்டு இருக்கும் நாயகியே வேண்டிய வரங்கள் வந்து காத்தரவே சோதரியே தாயே தாயே மாரியம்மா. விடு 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 ஐயோ விடியா 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 ஏன் போட்டு நமக்கு பூதேவி நல்லா பாடுறா. அந்த அக்கா சின்ன சாப்பாட்டுக்கு புத்தாட பிறண்டு படுக்குதுடா. உட்கார். நீ என்ன பாக்குற? உட்கார். ஏமா நான் சும்மாதாமா சொன்னேன். ஏமா திரும்பி பாக்குறிய? என்கிட்ட அவங்க மேல வந்துருமோ? உடனே சாமி வரணும். நம்ம மேல வரணும்னு ஒருத்த கூட நினைக்கிறது இல்ல. அடுத்த மேல யாரு மேல வருதுங்க
பாக்குறது. இப்படி இருந்தா எப்படி ஓடும்? ஓடுற சரி. நான் அந்த பையன் சாமி வந்துருச்சுன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் கையாடி விளையாண்டு இருக்காடா. ஆடா பாவியில கொலையாத்து விட்டாயிடா. சரி, அவங்களுக்கு வர வேணாம். எத்தனை நாளைக்கு தான் நாடக நடிகருக்கே சாமி அழைக்கிறது, ஊர்காரர்களுக்கே சாமி அழைக்கிறது. நாடக நடிகருக்கு சாமி அழைப்போம். இன்னைக்கு பெட்டிக்காரல பெட்டியை ரெண்டா உடச்சு தள்ளிட்டு ரெண்டா உடஞ்சு அக்குல வச்சுட்டு ஆடணும். நல்ல மனசுடா. நீ எல்லாம் தலையில தண்ணி கடை மாதிரி வச்சுட்டு இங்கடா கெடுது இங்கடா அது மாதிரி நீ ஆண்ட அழைச்சிருமா உங்களுக்கு. சரி, அல்ல கெட்டுமா சாமி அல்ல கெட்டுமா அல்ல கெட்டுமா அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா ஏழு பேத்த அலை கட்டுமா அல்ல கெட்டுமா சாமி அல்ல கெட்டுமா கதங்க ஏழு பேத்த அல்ல கெட்டுமா அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா ஏழு பேத்த அலை கட்டுமா. பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை. புள்ளி ஆவட்டாதே ஆவட்டாதே. பொறுமை சாமி பொறுமை சாமி. கடலை கடலை சப்பா டேய் சப்பா. ஏய் பொறுமை சாமி. பொறுமை சப்பா அப்பா. யாரு வந்திருக்கா? சொல்லு சாமி. என்ன வாயில காத்தடிக்குது? அப்பா வாயில காத்த எங்கடா அடிக்குது? ஊர்ல தாண்டா அடிக்குது. சரி சாமி சொல்லு சாமி. வந்தது யாரு? எங்கன வர்றேன்னு கேள்றா. வந்து அங்க இருக்க ஒயின் ஷாப்பை தாண்டிட்டா. சாமி போச்சு. ஒரு கோட் ஒண்ணு 200 ரூபா தான் வரும், வாங்கிட்டு வந்து. ஏய் நான் 135 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன்டா. சரி சாமி. இங்க பேக்ல போட்டிருக்கியா? இல்லப்பா. சரி சாமி. அதையும் ராஜபாட்டை எடுத்து குடிச்சு விட்டியா? ஐயே டேய் சப்பா சொல்லு சாமி. மைனே விளக்கமர தின்னு நீதான் அப்பா நீ. அப்ப எங்கன நிக்கிறேன்னு கேளுங்கடா. சொல்லு மைனே. மைனேவா சொல்லு சாமி. என்னக்கடா சாமியவே ஜத்தாக்குறிய? சொல்லு சாமி. எங்கன வந்திருக்கேன்னு கேள்வியலா? ஆட எங்கடா சாமி? இந்தா வந்துட்டேன்டா. எங்கன? மேடைக்கு முன்னாடி நிக்கிறப்ப தெரியல சாமி. எவன் மொட்டை அடி பத்தினி அவன் கண்ணுக்கு. ஐயோ சூப்பரா சிக்கு சிக்குன்னு தெரியுது. தெரியறனா? சப்பா ஓ வந்துட்டேன்டா. டேய் சொல்லு சாமி குளிக்காத போய் மேல வந்திருக்கற. சொல்லு சாமி. எப்பா வைத்த வேற கலக்குது அந்த நேரம். ஊரே அப்பவே தெரியும் சிக்கன் அதையும் திங்காத அப்படின்னு. உன் கொட்டல்ல புடுங்க தின்னு விட்டு ஏமாற வச்சு தின்னு விட்டு திங்கிறாங்க வர. டேய் சொல்லு சாமி. தெக்க ஓடி பார்த்தேன். ஐயோ வெறும் கருவக்காடு. நீ போய் செத்துறங்க. தெக்க எதுக்கு போறேன்னு கேளுங்க. எதுக்கு சாமி? எதுக்கு போனே? ஊம்ப போனே இதெல்லாம் கேள்வியா? அட சொல்லு சாமி. வந்தது யாருன்னு கேக்குறேன். சொல்லு சாமி. யாருன்னு கேளுங்கடா. யாரு சாமி? நான் தான்டா. நான் தானா? நான் தான். யாரு? உங்க அக்கா புருஷன் தான். உப்பா வந்த கொரோனாவுக்கு முன்னாடி 10,000 படம் ஆயிட்டு போனேன். இல்ல சாமி மலையேறிடுச்சு. குறுக்கு கேள்வி கேட்குமா? நல்ல வழியா போச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் கேட்டிருந்தேன்னா வேற மாதிரி திட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நாடகத்து தாய் இந்த விளங்கக்கூடிய ஒரு நாடகத்து கஞ்சா மாஸ்டராக தாள மாஸ்டராக விளங்கக்கூடிய அருமை என்ன எங்களது முத்துக்குமார் அவர்கள் நேத்துல இருந்து அதே தாண்டா. அவரது முத்துக்குமார் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். அதுக்கு சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் சீன் வாடகைக்கு அனுப்பி வைத்த எங்களுக்கெல்லாம் ஒரு நாடகத்துக்கு பிடித்தான் சீன் அமைக்க வேண்டும் என்றால் பிரபு எங்களது RS பிரபு சீன் கம்பெனி இருப்பிடம் மலையடிப்பட்டி மணப்பாறை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அவர்களுக்கு நன்றி. நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தக்க தெளிவாக சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது சண்முகா ஸ்ரீ சண்முகா கல்குடி ஸ்ரீ சண்முகா ஆடியோ ஸ்ரீ சண்முகா சவுண்ட் சர்வீஸ் இருப்பிடம் வடக்கு கோவில் காட்டுப்பட்டி உரிமை எஸ் நெப்போலியன் பிரதர்ஸ் அன்புள்ளங்கள் தானே அன்பு நபர்கள். இவை நாடகத்துக்கு மட்டுமல்ல தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் சிறந்த பொருட்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடத்துறான்னு சொல்லிக்கொண்டு ஸ்ரீ சண்முகா ஆடியோஸ் உரிமையாளர் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்றார்கள். அதை விளங்கிய குடும்பத்தார்களுக்கும் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் சார்பம் எங்கள் கலைக்குடும் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஏன்னா உண்மையுமே அந்த சாப்பாடு அன்போட பரிமாறுறாங்களா அதே பெரிய விஷயமே. அதற்கு அடுத்தபடியாக இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலிங்கிப்பட்டி அனைவரும் அந்த நாடகத்தை கண்டளிக்கும் ஒரு அன்போடு அழைக்கின்றார்கள். இப்படிக்கு கலிங்கிப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றி. வணக்கம். மற்றும் உள்நாடு மற்றும் வெளிநாடு முதற்கொண்டு ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கும் எங்கள் VSK லைவ் யூடியூப் சேனல் சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் நாடகத்துக்கு மட்டும் இல்லை அனைத்து நிகழ்ச்சிகளுக்குமே சிறந்த முறையில் கல்யாணம் காது ஊத்து அனைத்துக்குமே எல்லாமே செய்து தரப்படும். அன்பு அண்ணாவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு அண்ணாவர்களுக்கு நன்றி. வணக்கம். மற்றும் ஸ்டேஜ் கொட்டகை அமைத்த அன்பு அண்ணாவர்களுக்கும் நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுக்கோட்டை சிட்டு நடன தாரகை நடந்தா நக்குமாவா நக்மாயா சரி படுத்தா பத்மினி அது போல இருக்கு எல்லாம். அது போல இருக்கக்கூடிய அருமை சகோதரி எங்களது சுமதி அவர்கள் உங்களை டான்ஸராக மற்றும் பல இடங்கள் அடிக்க ஆடி மாசம் கத்தடிக்க ஆடி கொஞ்சம் சேர்த்தானப்பா ஆடி மாசம் காத்தடிக்க வாடி உள்ள செட்டடிக்க மாவே மார்கோயிலே
குயிலே 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 குயிலே. அதுக்கு அடுத்தபடியாக இந்நாடக அமைப்பாளர்களமான நாடக அமைப்பாளர் எஸ் பாலு பொருபாய் மற்றும் அருமையண்ணா தினேஷ் தென்னம்பாடி அன்புள்ளங்கள் நாடகத்தை அமைத்துள்ள அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் எங்களது விபிகே வேங்கை கருப்பையா கலைக்குடும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு இவர்களிடம் இவை நாடகம் மட்டுமல்ல இது போன்ற முத்தாலம்மன் சத்யன் சௌத்ரி பவளக்குடி அர்ச்சந்திர மேண்டம் பள்ளி திருமணம் பொன்னர் சங்கர் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடத்துவோம் சொல்லிக் கொண்டோடு அன்பு நாடக அமைப்பாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். உங்கள் முன் சின்ன சிறப்பாக நடந்து கொண்டிருப்பது புத்தாலத்தை சேர்ந்த SP சரத்குமார் பப்பனாகும் மற்ற பல இடங்கள் அடித்து உங்கள் அன்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் தவறாக பேசியிருந்தான் தாங்கள் சொந்த பிள்ளை எவ்வாறு ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகர்களையும் ஆதரித்து விடிகிற வரைக்கும் எங்களுக்கு நல்லாசை வழங்குமாறு உங்கள் இருமாதம் தொட்டு எங்களுக்கு கதைப்பணி ஏற்ற வேண்டும். நன்றி வணக்கம். ஹலோ என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை இல்ல காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடித்து கத்து தந்த வித்தை எல்லாம் கத்தட்டுமா கண்ணே கண்ணே. மனச வித்தை எல்லாம் கத்தட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தாய் ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தாய் அழகே அருகே வரலாமா அடி வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெக்கம் உன் குந்தல்களில் முதல் கட்டி சாய்ந்தாடவா. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் இடித்து கத்து தந்த வித்தை எல்லாம் கத்தட்டு மகனே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் கத்தட்டு மகனே கண்ணே. என் மனச பறி கொடுத்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு தண்டல் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து புறமாட வந்தேன் அம்மா இளமை இனிமை சுகந்தானே கதை சொல்வேன் அடிமானே உன்னை கொண்டாடுவேன் நானே நீ சொல்லி தந்த பாடமெல்லாம் நான் பாடவா. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு